அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலாவேலு. இந்த ஜாதக ஆய்வு கிளாஸ் வந்து நண்பர்கள்கிட்ட போயிட்டு தீர்வு காண முடியல, ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒவ்வொருத்தராக சொல்றாங்க அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல வரும்போது இங்கே எல்லாருமே ஜோதிடர்கள் ஒன்றா சேர்ந்து இருக்கிறோம். இப்போ என்னுடைய கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவங்க பார்க்கக்கூடிய ஜோதிடர்களுடைய கருத்தும் இணைந்து இங்கே வந்து ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக ஆர்கியூ பண்ணி அனலைஸ் பண்ணி விவாதம் பண்ணி இது வந்து ஒரு ரிசல்ட் வந்து ஃபைனல் ரிசல்ட் இதுதான் இருக்கும் அப்படின்னு ஒரு 10 ஜோதிடர்களுக்கு மேலே டிஸ்கஸ் பண்ணி இங்கே ரிலீஸ் பண்ணுறோம் இதில். ஸோ அதனால் இதுக்கு வந்து கண்டிப்பாக வேல்யூ வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து சிங்கிள் ஜட்ஜு கொடுக்கறத விட ஒரு பெஞ்சுன்னு ஒன்று போட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க, அதில் எவ்வளோ வேல்யூ அதிகமாக இருக்கும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து நிறைய அனலைஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இது யூஸ் ஆகும். ஸோ இந்த ஜாதக ஆய்வு வந்து கண்டிப்பாக ஜோதிடர்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் நிச்சயமாக அதிபயங்கரமாக உபயோகமாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வந்திருக்கேன் சார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் சதீஷ்குமார். ஜோதிடம் உங்களுக்கு தெரியும் தானே கண்ணு? ஆமா ஐயா, பேசிக் ஐயா நல்லா தெரியும். ரைட் ரைட். அப்பனா சரி, அது மாதிரி இருந்தால் தான் பேசணும். அதுக்காக தான் இருக்கீங்க. ஆமா ஐயா. ஆமா ஐயா. சரி, இப்போ தெரிஞ்சுங்களா? லக்னம் வந்து சிம்ம லக்னம். லக்னத்துல சுக்கிரன் இருக்காரு, 7ல் சனி வந்து 0 டிகிரியில் இருக்காரு. டிகிரிலாம் கூட போட்டிருக்கீங்க, பரவாயில்ல, கரெக்டாக இருக்கு. 2ஆம் இடத்துல சூரியன் குரு புதன் இருக்காங்க. 4ல் ராகு இருக்காரு, 3ல் கேது செவ்வாய் இருக்காரு. சரி, 10ல் வந்து கேது இருக்கிறாரு. சரிங்க. இப்போ வந்து இது பானுப்பிரியா பெண் ஜாதகம். இது இப்போ நடக்கிற தசை வந்து ராகு தசையில ராகு புத்தி நடந்துட்டு இருக்கு. ராகு தசையில ராகு புத்தி குரு அந்தரம். இப்பதான் ராகு தசையை ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த பொண்ணுக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ராகு தசை நல்ல தசையா கெட்ட தசையா ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாருங்க. ராகு தசை நல்ல தசையா கெட்ட தசையா? இவர் 4ஆம் இடத்துல இருக்கிறது. ஆமா, பாருங்க. இல்ல 4ஆம் இடத்துல ராகு இருந்து விருச்சிகத்துல ராகு உச்சம்னு சொல்லிட்டு ஐயா நம்ம பாடங்கள்ல படிச்சோம். ஆமா. 2வது அது வந்து செவ்வாயோட வீடு. பட் சனியும் 10ஆம் பார்வையால அவரை பாக்குறதுனால இது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து நல்ல தசையா இருக்குமோ இருக்காதோன்ற ஒரு ஐயப்பாடு இருக்கு. இப்போ நல்ல தசை கெட்ட தசை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு லக்னத்திற்கு 1, 5, 9 தசை நல்ல தசை. ஒரு லக்னத்திற்கு 2ஆம் இடத்தினுடைய அதிபதி தசை நல்ல தசை. புரியுதுங்களா? இது வந்து டெஃபினட்டா நல்ல தசைங்க. லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி தசைகள்லாம் நல்ல தசை. அப்படி வரும்போது லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி செவ்வாய் வீட்டினுடைய, அப்போ செவ்வாய் வீட்டுல ராகு கேதுக்கள், எந்த வீட்டுல ராகு கேதுக்கள் இருக்கிறதோ ராகு கேதுக்கள் அந்த வீட்டினுடைய அதிபதியை போல செயல்படுவார். அப்ப அந்த அதிபதி யாரு? செவ்வாய். அப்ப செவ்வாயை போல செயல்படுவார். அப்ப செவ்வாய் தசை எப்படி நடந்ததோ அதே மாதிரிதான் இது நடக்கும். செவ்வாய் தசையை விட சிறப்பாக நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் வந்து போகக்காரகன் இல்லை. சுகஸ்தானாதிபதியும் 9ஆம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் மட்டுமே. ஆனால் ராகு வந்து போகக்காரகன். அப்போ போகங்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. போகங்கள்னா லக்ஸூரியஸ் லைஃப். அப்போ கண்டிப்பா 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால டெஃபினட்டா லக்ஸூரியஸ் லைஃப் வந்து இந்த அம்மாவுக்கு இந்த ராகு தசையில நிச்சயமாக உண்டு. அப்ப ராகு வந்து நல்லதே செய்வார், கவலையே பட வேணாம் அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். பயப்படவே வேண்டியதில்லை. ஓகேங்களா? சனியுடைய 10ஆம் பார்வை இருக்கிறது. ஆமா, சனி 10ஆம் பார்வை இருக்குது, தப்புதான். ஏன்னா 4ஆம் இடத்து இப்ப சனி எங்க பார்த்தாலும் பிரச்சனை. சனி லக்னத்தை பார்க்குது, 9ஆம் இடத்தை பார்க்குது, 4ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்ப 4ஆம் இந்த இடங்கள்லாம் வந்து கண்டிப்பா சில குறைகள் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா இருக்கும், குறைகள் இருக்கும். அப்ப லக்ஸூரியஸ்னா ஒரு சேர் வாங்கியிருப்பீங்க,
சேரில் கடைசியில் கொஞ்சம் காலில் ஒரு ஓட்டை உண்டு இருக்கும். அது வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருப்பீங்க, ஃப்ரிட்ஜில் ஒயர் கொஞ்சம் விட்டு போயிட்டு இருக்கும். அப்புறம் அந்த ஒயரை வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வீடு கட்டியிருப்பீங்க, வீட்டில் ஒரு மூலையில் ஒரு இடிச்சல் விழுந்திருக்கும். அந்த இடிச்சலை பேட்ச் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வீடு கிடைக்குது, ஃப்ரிட்ஜு கிடைக்குது, காரு கிடைக்குது இல்லை, அப்போ அது புரியுது. லக்ஸூரியஸ் தானே அப்படின்னு அர்த்தம். ஓகேங்க, உங்கள் கேள்விகள் என்ன சொல்லுப்பா. ஐயா தசை இந்த நல்ல தசை, நல்ல தசை, அதனால பயப்படாதீங்க. சரிங்க ஐயா, இன்னும் ரெண்டே 2 கேள்விதான் ஐயா, முடிச்சிடறேன். கேளுங்க கேளுப்பா. 10ல இவங்க என்ன பண்ற ஐயா, இந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் இருக்குல்ல, நோட்டு புக்கு பென்சில் அந்த பொம்மைகள்லாம் இருக்குல்ல, ஆமா, அதை ஆன்லைன்ல வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு ஐயா. அது சரியான டைமா அது பண்றதுக்கு? பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தைரியமாக பண்ண சொல்லுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா குரு வந்து 10ஆம் வீட்டை அழகா பார்க்குது இல்லையா, அதனால 10ஆம் ஆமா வீட்டு அதிபதியும் லக்னத்தில் உட்காந்துருக்காரு. ஸோ அதனால கண்டிப்பாக பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ஃபிட்டு, கண்டிப்பாக ஃபிட் ஆகும், தைரியமாக செய்யலாம் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ஐயா, இந்த பேபி கட்டிங் ஷாப் இருக்குல்ல ஐயா, பெண் குழந்தைங்களா இருக்காங்க, சின்ன குழந்தை, அவங்களுக்கு முடி வெட்டுவாங்கல்ல, முடி வெட்டுறதா? பேபி ஆமாம். அது இல்லைன்னா இந்த ஸ்டேஷனரி ஐட்டம் சேல்ஸ் எதை பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு உங்களுக்கு? எனக்கு கேட்டால் முடி வெட்டுறது வந்து சனியோட நீச்ச சம்பந்தமானது இருக்கும், ஒரு கேவலமான வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும் முடி வெட்டுறது. அதனால சனி கேவலமான இருக்கான்னு பாருங்க, உங்க லக்னாதிபதி யாருன்னு பாருங்க, சூரியன். அவர் யாரோட சேர்ந்திருக்காருன்னு பாருங்க. நான் சுபகிரகங்களோட சேர்ந்திருக்கிறார், புதனோடவும் குருவோடவும் மட்டுமே சேர்ந்திருக்கார். அதனால அந்த முடிவெற்ற வேலை வந்து இவங்களுக்கு ஒத்து வராது, அது கேவலமான வேலையாயிடுது. அதனால டாய்ஸ் கமிஷன் ஏஜென்சி பண்றது தான் பெஸ்ட் என்ன கேட்டா. ஓஹோ, சரிங்க ஐயா, அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஐயா, இந்த 7ஆம் இடத்து வக்ர சனி இருக்கு இல்லையா, அது வக்ரம் ஆயிட்டதுனால பிரச்சனை எதுவும் இல்லை இல்லையா? அதனால ஆமா, வக்கரம் ஆயிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. 7ஆம் இடத்துல சனி வக்கரமான வீட்டுக்காரன் வந்து வக்கர புத்தி உள்ளவனா இருப்பான், இல்ல முட்டாள் மாதிரி இருப்பான், சில நேரங்களில் முட்டாள் மாதிரியும் ஆக்ட் பண்ணுவான். ஆனா டிஃப்ரெண்டான, நீங்க வீட்டுக்காரா இருக்கிறீங்க வேற, இல்ல நீங்க சம்சாரம் ஜாதகம் வேற சொல்லிட்டீங்க முதல்ல. அதனால உங்ககிட்ட இது மாதிரி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த ஜாதகத்துல வந்து லக்னம் வந்து 29 டிகிரில இருக்கு, சனி வந்து 0 டிகிரில இருக்கு. அப்படின்னா சனி எங்க இருக்காரு? 6ஆம் இடத்துல தான் இருக்காரு, கரெக்டா? சரிங்க. அந்த லக்ன அப்போ சனி வந்து 6ஆம் இடத்துல தான் இருக்காரே தவிர 7ல் இல்லை. அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு அர்த்தம். 7ல சனி கண்டகத்தை, சனி தசை வந்தா கண்டிப்பா பரட்டி அடிக்கும், அடிக்காம இருக்காது, தூக்கி ஒரு 30 வருஷத்துக்கு வரும், 30-40 வருஷத்துக்கு பொறுத்தாது வரும் இல்ல. என்ன 70 வயசு ஆயிடும் வயோதிகம் தானே, அவ்வளவுதான். அப்பதான் சனி தசையில எப்பவுமே வயோதிகம் வந்துதான் சிறப்பா இருக்கணும், இளமையில கூட பிரச்சனை வந்தாலும் தாங்கிக்கலாம். சரி, ஒன்றும் ஆகாது, பயப்பட வேண்டியதில்லை. 6ல் சனி வந்து தீர்காயில், ஆயில் வந்து தீர்க்கத்தை கொடுக்கும், பயப்படவே வேண்டியதில்லை. நல்லா இருக்கு ஜாதகம். வேற என்ன பாயிண்ட்ஸ் ஐயா? இந்த லக்ன புள்ளி இருக்கு அல்லது ஐயா, லக்ன புள்ளி 29 டிகிரில இருக்கு. அப்படின்னும் போது இந்த 29க்கு முன்பின் 15 எடுத்துட்டா அந்த கட்டங்கள்லாம் மாறி வருது, அதுல 6 மடங்கு. ஆமா, டெஃபினட்டா மாறும். ஏன்னா லக்னத்துல வந்து லக்னம் பாத்தீங்கன்னா 29 டிகிரி, சூரியனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 7 டிகிரி வச்சிருக்கீங்க. அப்போ 29 + 15 போட்டீங்கன்னா 14 டிகிரி. கன்னி ராசியில 14 டிகிரி வரைக்கும் லக்ன பாவம் தான் கணக்கு. அப்படி ரெண்டாவது பாவம்னா கண்ணில 14ல இருந்து 14 அடுத்த 14 வரைக்கும் 30 நீங்க பிரிச்சுக்கீங்க. எக்ஸாக்டா பிரிக்க கூடாது, எக்ஸாக்டா ஒரு தனி கணக்கு இருக்கு, பாவத் போடும். பட் வந்து தோராயமா போடும்போது இப்படி பிரிச்சுக்கலாம் நீங்க. லக்ன புள்ளியிலிருந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் பாத்தீங்கன்னா 9ல 12ல இருக்காரு, அப்ப லக்ன பாவத்திலையும் இல்ல. 12ல சுக்கரன் இருக்கிறதுனால 10 தூங்குச்சுன்னா நல்லா தூங்கினே இருக்கும், சௌகரியமா இருக்கும். அது படுக்கிற இடம் வந்து பெட்டு வந்து நல்லா ஜம்முன்னு இருக்கும், தரையில எல்லாம் படுனா படுக்காது. என்ன படுக்கிற ரூம் வந்து ரொம்ப சுத்தமா நீட் அண்ட் கிளீனா அழகா வச்சிருப்பாங்க படுக்கிற ரூமை. ஐயா, இப்போ இருக்கிற இடத்த விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்குதா ஐயா? போகலாமா? வீட்டுக்காரர் போனா போலான்னு சொல்லுங்க. ஓகே. இந்த அம்மா போறதுக்கு வாய்ப்பு இல்லையேப்பா? இல்லையா? சரி, இல்ல இல்ல.
சரிங்க ஐயா, அவ்வளவுதான் ஓகே என்னோட ஓகே கேள்விதான். சிவா, ரொம்ப மிக்க நன்றி ஐயா. சந்தோஷம், வாழ்த்துக்கள். இது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் ஏதாவது சொல்லலாமா? இப்போ இந்த இந்த பெண்ணோட ஜாதகத்தை நம்ம பார்த்தோம். இந்த பெண் ஜாதகத்தினுடைய யாராவது பிளஸ் மைனஸ் ஏதாவது சொல்லலாம் ஏங்க? லக்னத்துல 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, அதாவது ராகு உச்சமா இருக்கிறாரு. ஆமா. அப்ப தாய்க்கு எந்த நிலையில ஒரு இருக்கும்? ஒண்ணு நோயாளியா இருப்பாங்களா, இல்ல தாயோட நிலை இல்லாம இருப்பாங்களா? தான் என்னுடைய கொஸ்டின். இவங்க வந்து தாய் வந்து நல்லாவே இருப்பாங்க, இந்த அம்மாவோட தாய். ஏன்னு கேட்டீங்கன்னா 4ஆம் இடத்தினுடைய அதிபதி பாவஸ்படத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. அதனால செவ்வாய் 3ல மறையல. ஆக்சுவலி என்ன, செவ்வாய் ஸ்ட்ராங்கா சித்திரை நட்சத்திர சாரத்திலேயே இருக்காரு. அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அது இல்லாம சந்திரன் வந்து திரிகோணம் ஏறி இருக்கிறார். சந்திரன் புஷ்கர நவாம்சத்துல இருக்கிறார். சொல்லப்போனா இவங்க இந்த பொண்ணோட அம்மா வந்து எப்பவுமே நகை போட்டுன்னே தான் இருப்பாங்க. நகை போட்டுவாங்க, நல்ல துணி கட்டின்னு இருப்பாங்க. ஐயா 100% உண்மை ஐயா. நல்ல நகை, நல்ல துணி கட்டின்னு இருப்பாங்க. என்ன பிரம்மண்ட ராகு இல்லையா, அதனால பிரம்மண்டப்படுத்தி காட்டுறாரு. அதனால வந்து இந்த பெண்ணோட அம்மா வந்து ரொம்ப சிறப்பா இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. நல்லா இருக்காங்க ஐயா, நல்லா இருக்காங்க. சொன்னது எல்லாமே, நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் ஐயா. நன்றி. சந்தோஷம் சிவா, தேங்க்யூ. பாய் சிவா.